ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க வந்து ஃபினான்ஸ் என்ஐடிஎஸ் நிட்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, கரெக்டா? ரைட், ரைட் ப்ரோ. ஸோ லாஸ்ட் 1 இயர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் போன வியூஸே 22K தான் போயிருக்கு. ஆனால் இப்போ நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ரீசெண்டாக ஒரு 6 நாளில் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா 27,000 வியூஸ் போயிருக்கு. ஸோ இதில் நான் அப்படி என்ன ரெண்டு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணேன்றத இந்த வீடியோவில் ஓப்பனாக சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் வந்ததை பார்த்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் ப்ரோ. ஆக்சுவலா ஸ்ட்ராட்டஜி வைஸ் வந்து நீங்க போடுற வீடியோஸ் எல்லாமே நானும் பார்த்திருக்கேன். ஸோ நான் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே ஃபாலோ பண்ணிருக்கேன். பட் அந்த ரிட்டன்ஷன் மட்டும் எப்படி மெயின்டைன் பண்றது, எப்படி பண்ண முடியும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த 1 ஹவர் வீடியோக்கு ரிட்டன்ஷன் ஓரளவு மெயின்டைன் ஆனது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. 25-30% தான் மெயின்டைன் ஆச்சு. ஆனா கண்டிப்பா. 1 ஹவர் ஃபுல்லா மெயின்டைன் ஆச்சு. ஸோ அது அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஓகே. நம்ம ரிட்டர்ன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன். இந்த தம்ப்நெயில் பத்தி எப்படி 15% சிடிஆர் கிடைச்சதுங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இதில் யூஸ் பண்ண ரெண்டு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, ஒன்று தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் அப்படின்றது. அந்த வீடியோவோட இன்ட்ரோ நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் இதை டிசைடே பண்ணேன், சரிங்களா? ம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தம்ப்நெயில் அப்படின்றது மோஸ்ட்லி நம்ம இந்த இடத்துல ஆனந்த் சீனிவாசன் சார் காட் ஆங்க்ரி அப்படின்றது பேசிக்காக கிளிக் பைட் மாதிரி இருக்கலாம். ஆனால் இது கிளிக் பைட் கிடையாது. யூடியூப்ல இதை வந்து லீகல் பைட், குட் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தம்ப்நெயில்ல நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினா 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ண வைக்கிறதுக்காக இங்க விஜயோட போட்டோவோ இல்ல அஜித் சாரோட போட்டோவோ வச்சுட்டு நம்ம உள்ள போய் வீடியோ பார்க்கும்போது அவங்கள ரெண்டு பத்தி பேருமே பேசல அப்படின்னாதான் அது 100% கிளிக் பைட் வீடியோ அப்படின்ற மாதிரி ம். வந்துடும். ம். கரெக்ட். பட் நம்ம இந்த இடத்துல ஆனந்த் சீனிவாசன் சாரை பத்தி பேசியிருக்கோம். அவருடைய எம்ப்ளாயி சீக்கிரட்டை ரிவீல் பண்றாரு, ம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி பேசியிருக்கோன்றதுனால நம்ம அதை பேஸ் பண்ண ஃபோட்டோ தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அந்த எமோஷனை கொண்டு வரதுக்காக தான் மேலே வந்து டைட்டில் அந்த ஆனந்த் ம். சீனிவாசன் காட் சார் ஆங்கிரி. காட் ஆங்கிரி, இந்த வீடியோ பார்த்தா மேபி ஆங்கிரி ஆவாரா அப்படின்ற மாதிரி ப்ரஸ்பெக்ஷன் தான் இது வந்து, ஓகே. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூஸ் பண்ண தம்ப்நெயில் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நான் எப்படி இதை டீகோட் பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஆ. உங்கள் சேனலை பொறுத்தளவுக்கு எந்த ஆடியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க அப்படின்றத நான் அனாலிசிஸ் பண்ணேன். ம். பண்ணும்போது உங்க வீடியோ பார்க்குற ஆடியன்ஸும் ஆனந்த் சீனிவாசன் சாருடைய சேனல் பார்க்குற ஆடியன்ஸும் மோஸ்ட்லி 75% சிமிலரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. என்னோட ஆடியன்ஸுமே அப்போ ஆனந்த் சாரோட நிறைய பேர் பார்த்திருக்கேன். அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து தம்ப்நெயில்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அட்டென்ஷனை கிராப் பண்ணணும். ஸ்க்ரோல் ஸ்டாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண தம்ப்நெயில்ல உங்க பாட்காஸ்ட்ல பேசுறவர் உட்கார்ந்து இருந்தாரு, இந்த பக்கம் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க. இங்க வந்து ஆனந்த் சீனிவாசன் சார்னு எழுதியிருந்தீங்க. அவர் போட்டோவை குட்டியா வச்சிருந்தேன். போட்டோவை குட்டியா வச்சிருந்தீங்க, எழுதியிருந்தீங்க, சரிங்களா? ஆமா. ஆ. பட் இந்த இடத்துல வந்து ஸ்க்ரோல் ஸ்டாப்பர் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபேஸோ உங்களுடைய பாட்காஸ்ட்ல பேச வந்தவரோட ஃபேஸோ அதிகமா யாருக்கும் தெரியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஆனந்த் சீனிவாசன் சாருடைய ஃபேஸை வச்சோம் அப்படின்னா ஸ்க்ரோல் ஸ்டாப்பரா அது நமக்கு யூஸ் ஆகும், ம். ஓகேங்களா? ஆனந்த் சீனிவாசன் சார் அப்படின்னு நான் மேலே மென்ஷன் பண்ணிட்டு காட் ஆங்கிரி அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க் போட்டதுக்கு காரணம், அவர்கிட்ட வேலை பார்த்த எம்ப்ளாயி சீக்கிரட்டை ரிவீல் பண்ணிட்டார் அப்படின்னா யாரா இருந்தாலுமே ஓனர் கோவப்பட தானே செய்வாங்க. சரி சரி, அதே மாதிரி நம்ம பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுக்குறேன், நானுமே கைட் பண்ணிட்டு இருக்கேன் 1 to 1. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலுமே கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டண்டா வீடியோஸ் போடும்போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? கீழே என் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணுங்க. உண்மையிலே ஒர்க் ஆகும். ஓகே. ஓகே. ஆ. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கொண்டு போனேன். பட் பேசிக்கா இந்த ஸ்டாக்கோட ஸ்ட்ராட்டஜி இதுதான், ஃபார்முலா இதுதான். நான் தம்ப்நெயில்ல மென்ஷன் பண்ணல. ரைட். புரியுது, புரியுது, புரியுது. இத பார்த்து அவர் கோவப்படுவாரு அப்படிங்கிறது தான் அந்த ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கும். வீடியோக்குள்ள அவர் ம் கோவப்பட்டாருன்னு நம்ம பேசல. ஆனா இத பார்த்து அவட பாவி சீக்கிரட்லாம் வெளில சொல்லிட்டேன்னு நினைச்சா அவர் கோவப்படுவாருங்கிறது தான் அந்த ஐடியாவே. அதே இது ரெண்டாவது. எப்பவுமே இந்த இடத்துல எக்ஸ் எம்ப்ளாயி, எக்ஸ் லவ்வர், எக்ஸ் போது அவங்களுடைய ஃபேஸ் என்னவா இருக்கும், யாரா இருக்கும்பா அவங்க அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து கரெக்ட். பார்க்கிறதுக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருப்பாங்க. கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்க்ரோல் ஸ்டாப்பரா ஆனந்த் சீனிவாசன் சாருடைய ஃபேஸ் ஆட் பண்ணிட்டோம். இந்த பக்கம் ரைட் சைடு வரும்போது கியூரியாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு அந்த எக்ஸ் எம்ப்ளாயோட ஃபேஸை பிளர் பண்ணியிருக்கோம். ஆ. கரெக்ட். ஏன்னா ஆனந்த் சீனிவாசன் சார் ஆஃபீஸ்ல நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க, அதுல ஆமா. யாரு இவருன்னு தெரிஞ்சுக்காவது இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பாங்க. அடுத்து
எப்பவுமே நம்ம வந்து சீக்ரெட்னு சொல்லி வெறும் வேர்டிங்ஸ்ல மென்ஷன் பண்றதை விட நம்மளால விஷுவலா என்ன காட்ட முடியும் அப்படின்னு பார்க்கணும். சிஇஓட டைரி இல்லைன்னா சீக்ரெட் பென் டிரைவ், இதுக்குள்ள டேட்டா இருக்கு, முக்கியமான டேட்டா இருக்கு அப்படின்னு நம்ம விஷுவலா காமிக்க வரும்போது இந்த இடத்துல ஆடியன்ஸுக்கு ஓகே சம்திங் சீக்ரெட்டான விஷயத்தை இங்க ரிவீல் பண்ண போறாங்கன்றதை இன்டைரக்டா விஷுவலைஸ் பண்ணுவாங்க. பட் அந்த பென்டிரைவ்க்குள்ள என்ன இருக்குன்றதையுமே நான் விஷுவலைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனந்த் சீனிவாசன் சாருக்கு தெரிஞ்ச விஷயம், கோல்டு, டாட்டா, மணி பத்தின விஷயம், லைக் மூளைக்குள்ள என்ன இருக்குன்றத ஆமா. ஆ. அந்த பென்டிரைவ்ல இருக்குன்றத விஷுவலா நான் காமிச்சிருக்கேன். சிம்பிள் தம்ப்நெயிலை பொறுத்த அளவுக்கு. ஸோ ஒரு ஓகே. தம்ப்நெயில் நீங்க பண்ண போறீங்கன்னா நான் ஃபாலோ பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜி, ஃபர்ஸ்ட் எமோஷன்ஸ் ஆட் பண்ணணும், கியூரியாசிட்டி இருக்கணும், ஸ்க்ரோல் ஸ்டாப்பரா அந்த வீடியோ வந்து அந்த தம்ப்நெயில் வந்து அமையணும். இது நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. இந்த செக்லிஸ்ட் வச்சு தான் நான் தம்ப்நெயில்ஸ் ரெடி பண்றேன். ஆனா ம் என்ன வித்தியாசம்னா நீங்க அந்த கான்செப்டே வேற மாதிரி யோசிச்சிருக்கீங்க. நான் நிறைய தம்ப்நெயில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் தான் எடுத்துட்டு போறேன். ஸ்கால் ஸ்டாப்பருக்கு என்ன வைக்கலான்ட்டு. ஆனா நான் வைக்கிறதுக்கும் நீங்க வைக்கிறதுக்கும் அந்த ஒரு ப்ராஸ்பெக்டிவே இதை பார்த்து அவர் கோவப்படுவாருங்கிற மாதிரி நான் யோசிக்கவே இல்லை. அந்த கண்டென்ட் குள்ள ம் என்ன இருக்கும், அதுல ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து பேசலாமா, எடுத்து வைக்கலாமான்னு நான் யோசிப்பேன் தவிர இந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் நான் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை. கண்டிப்பா இது அவுட் ஆஃப் பாக்ஸ்னு கிடையாது. பேசிக்கா நம்ம சிம்பிளா தம்ப்நெயில் மேக் பண்ணணும், அதிகமா கலர் இருக்கக்கூடாது, ஆனா ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஈஸியா புரியணும். நாலாவது முக்கியமான செக்லிஸ்ட் என்னன்னா 4 செகண்ட் 3 செகண்டுக்கு தான் ஒரு தம்ப்நெயில், அவ்வளவுதான் தம்ப்நெயில். பார்த்தா டக்குன்னு புரிஞ்சிடணும். அதே மாதிரி காம்போசிஷன் சொல்லுவாங்க தம்ப்நெயிலுக்கு, எந்த விஷயத்தை எங்க வைக்கணும்னு தெரியணும். ஓகேங்களா? நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸை பெருசா வச்சுட்டு, பாட்காஸ்ட்ல பேசுறோடைய ஃபேஸை பெருசா வச்சுட்டு ஆனந்த் சீனிவாசன்ஸோடைய ஃபேஸை குட்டியா நீங்க எங்கேயோ வைக்கும்போது அது ஆடியன்ஸால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, காம்போசிஷன் அந்த இடத்துல வராது. ஸோ அப்போ லெஃப்ட், ரைட்டு, மேல, சென்டர், அவ்வளவுதான் பார்ப்பாங்க ஆடியன்ஸ். ஸோ 3 செகண்ட்ல அது என்ன வீடியோன்னு கெஸ் பண்ண வைக்கணும், அவ்வளவுதான் விஷயமே. தம்ப்நெயில்ல அவ்வளவுதான். ஸோ இந்த 4 செக்லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணேன். அடுத்து ரெண்டாவது நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி, எப்பவுமே வந்து டைட்டில்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து வர்ற வேர்டு தான் ரொம்ப முக்கியம் ஒரு வீடியோக்கு. ஓகேங்களா? நீங்க என்னதான் ரைட் சைட்ல போயிட்டு எக்ஸ் எம்ப்ளாயின்னு பிராக்கெட்ல போட்டாலோ, இல்லைன்னா எக்ஸ் ஆனந்த் சீனிவாசன் சார் பிக்கிங் ஸ்ட்ராட்டஜி, ஸ்டாக் பிக்கிங் ஸ்ட்ராட்டஜின்னு பிராக்கெட்ல போட்டாலோ அவ்வளவு தூரம் அந்த அளவுக்கு யாரும் படிக்க போறது இல்லை லாங் டைட்டில். ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து வர்ற வேர்டிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் லெஃப்ட் சைட்ல எக்ஸ் அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணேன். பவர்ஃபுல்லா இருக்கும், ஒரு கியூரியாசிட்டியை ஜென்ரேட் பண்ணுன்னு. எக்ஸ் ஆனந்த் சீனிவாசன் சர்ஸ் எம்ப்ளாயி ரிவல்ஸ் ஹிஸ் ஸ்டாக் பிக்கிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் ரிவல் பண்ணது. ஓகேங்களா? ஸோ டைட்டில் படிச்சுட்டு தம்ப்நெயில பார்த்தாலும் மேட்ச் ஆகும். பேலன்சிங்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. ஆடியன்ஸை நீங்க எந்த விதத்துலயுமே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. என்னப்பா டைட்டில் ஒன்று இருக்கு, தம்ப்நெயில் பார்த்தா திரும்பி வேற ஏதோ கான்செப்டுக்கு போகுதுன்னு பேலன்ஸ் பண்ணாம இருந்தா கன்ஃபியூஸ் ஆயிட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பேலன்சிங், தம்ப்நெயில பார்த்துட்டு டைட்டில் பார்த்தாலுமே மேட்ச் ஆகணும், டைட்டில் பார்த்துட்டு தம்ப்நெயில பார்த்தாலுமே மேட்ச் ஆகணும். அண்ட் நான் இந்த இடத்துல நிறைய நோட் பண்ண விஷயம் என்னன்னா, ஆனந்த் சீனிவாசன் சர்ச் லேட்டஸ்ட் வீடியோன்னு யூடியூப் சர்ச் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அந்த டேர்மை வந்து டைட்டில்ல முன்னாடி கொண்டு வரும்போது அது இன்னும் சர்ச்சபிள் டாபிக்கா மாறும். ஸோ இந்த மாதிரி நீங்க டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் ஃப்ரேம் பண்ணி டிசைன் பண்ண கத்துக்கிட்டீங்கனாலே ஜஸ்ட் என்னதான் நல்ல கண்டென்ட்டா இருந்தாலும் கிளிக் பண்ண வைக்கணும், கிளிக் பண்ண வைக்கலன்னா ஃபிளாப் ஆகும். அதுக்குன்னு ஓவரா கிளிக் பைட்டா வைக்காம மினிமலைஸ்டா இந்த மாதிரி வச்சாலே போதும், உங்க வீடியோவுக்கு வியூஸ் போகும். அதுக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் நமக்கு லாஸ்ட் 6 டேஸ்ல 27K வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. அதாவது இப்ப நார்மலா என் வீடியோஸ்ல நான் நீங்க உங்களோட வீடியோல தான் பார்த்திருக்கேன். நீங்க சொல்லுவீங்க இந்த மாதிரி நம்மளுடைய பிராண்டிங் வரதுக்கு உங்க ஃபேஸ் சைட்ல வைக்கணும். ஸோ அதனால நான் வந்து எப்பவுமே சைட்ல என் ஃபேஸ் வைக்கணும்னு பார்ப்பேன். இந்த வீடியோல என் ஃபேஸே இல்லை, பட் இது இவ்வளவுலாம் போயிருக்கு, சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருக்காங்க. ஆனா நெக்ஸ்ட் வீடியோ நான் இப்ப போடுறேன்னு வச்சுக்கோங்க, அதை அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா என் ஃபேஸ் அவங்க ரிஜிஸ்டர் ஆனாதான் அடுத்த வீடியோக்கு வருவாங்க. ஸோ அதை பத்தி என்ன பண்ணலாம், அதுக்கு ஏதாவது இது இருக்கா, இல்ல அப்படியே கண்டினியூ ஓகே பண்ணலாம் பேசிக்கலாம்? ஓகே அதுக்கு பேர் பிராண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? உங்க தம்ப்நெயிலை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு விஷயமாவது ஸ்க்ரோல் ஸ்டாப்பரா இருக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃபேஸை ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பக்கம் ரட்டன் டாட்டா ஆட் பண்ணிருக்கீங்க இல்லையா, இது ஒரு ஸ்க்ரோல் ஸ்டாப்பர். ஹவு டு கெட் டிவிடெண்ட்ன்ற வீடியோல தெரிஞ்ச கம்பெனியோட லோகோவை ஆட் பண்ணிருக்கீங்களா, இது ஒரு ஸ்க்ரோல் ஸ்டாப்பர். அடுத்த வீடியோல மோடி சார் ஆட் பண்ணிருக்கீங்க, இது ஒரு ஸ்க்ரோல் ஸ்டாப்பர். ஆனா இப்ப நீங்க மேக் பண்ண இந்த வீடியோல நமக்கு ஆல்ரெடி ஃபெமிலியரான 2 பர்சன்ஸ் கிடைச்சிட்டாங்க. ஒன்னு ஆனந்த் சீனிவாசன் சார், இன்னொன்னு எக்ஸ் எம்ப்ளாயி,
மூணாவது தான் நீங்க 3 ஹியூமன்ஸ்ல மேக்ஸிமம் 2 ஹியூமனை ஆட் பண்ணலாம். ஸோ அப்படி ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது இந்த 3ல யாரோட 2 ஃபேஸ் நம்ம தம்ப்நெயில் ஆட் பண்ணா பெட்டரா இருக்கும்பா அப்படின்னு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல உங்களுடைய ஃபேஸ் உள்ள வரல, அவ்வளவுதான். புரியுது. அண்ட் இந்த வீடியோல மேஜரான அட்வான்டேஜ் என்னன்னா 1 மணி நேரம் வீடியோ, ரிட்டென்ஷன் ரேட் பயங்கரமா இருக்கும். நீங்க நார்மலா ஒரு 8 நிமிஷம் வீடியோவை பாதி பார்த்தாங்கன்னா ஆடியன்ஸ் 4 நிமிஷம் பார்ப்பாங்க. ஆனா அதுவே 1 மணி நேரம் வீடியோ ஒரு வேல்யூபிளான கண்டென்ட் உள்ள இருக்குன்னா அட்லீஸ்ட் 25 மினிட்ஸ் பார்த்தா கூட உங்க ரிட்டென்ஷன் ரேட், வாட்ச் டைம்லாம் எங்கேயோ போயிடும். ஸோ சஜஸ்டட் வீடியோல இந்த டாபிக்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால தான் நான் ஜஸ்ட் பேக்கேஜிங்கை இம்ப்ரூவ் பண்ணேன் உங்க கண்டென்ட்ல. ஆனாலும் பேக்கேஜிங்ன்றது ஒரு வீடியோவுக்கு 50% மாதிரி, இன்னொரு 50% உங்க கண்டென்ட் நல்லா இருந்தாதான் பார்ப்பாங்க.